சப்பாத்திக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைடிஷ் நீங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னா மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துருங்க. வெறும் வெண்டைக்காயும் தயிரையும் மட்டும் வச்சு செய்கிற இந்த சைடிஷ் ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த சைடிஷ் செஞ்சுட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் கேங்கில் யாருக்கெல்லாம் வெண்டைக்காய் பிடிக்காதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோ போடுற என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தயிரில் உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காயை நான் கட் பண்ணியிருக்க மாதிரி நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தயிர், தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இறக்கிட்டு சப்பாத்தியோட போட்டு சாப்பிட்டு பாருங்க.